ஹலோ, இன்றைக்கி மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் அத்தையும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போனோம். என் பசங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டாலே போதும், பயங்கர ஹாப்பி. ஃப்ரீயாக விட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோவில். இந்த கோவில் முன்னாடி ரொம்ப ஓல்டாக இருந்தது. அப்புறம் இப்போ திருப்பணிலாம் பண்ணி ரொம்பவே புதுசாக இப்போ கட்டின மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த அந்த ஓல்ட் ஸ்டைல் எதையுமே மாற்றாமல் அப்படியே அதை பண்ணியிருக்கிறது இந்த கோயிலோட சிறப்பு. நிறைய நியூஸில் கூட அது வந்துச்சு இந்த கோயில் பற்றி. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தொக்காச்சி கிராமம், கும்பகோணம் தாலுக்காவில் இருக்குது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த கோயிலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு போனாலே ஏதோ ஒரு பொதுவாகவே சிவன் கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ஒரு மாதிரி அமைதியாகவும் இருக்கும். மனசில் எந்த ஒரு ப்ராப்ளமும் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் ஆனது மாதிரி இருக்கும். ஸோ அதனாலவே நான் இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு போகிறத லைக் பண்ணுவேன். இந்த வாட்டி எப்படியாவது கோயிலுக்கு போயிடணும் சிவராத்திரிக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி நாங்கள் வந்துட்டோம். 8 மேலே தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் நைட்டு. இங்கே நாங்கள் வரும்போது கரெக்டாக சிவனை எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. நாங்கள் கரெக்டாக வந்தோம், அந்த பெல் அடிச்சுது, வேகமாக உள்ளே வந்தோடனே கரெக்டாக பாலாபிஷேகம் இருந்தது. ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்புறம் அந்த இது முடிஞ்சு சாமிக்கு அலங்காரம் நடக்கும்ல, அந்த கேப்பில் போய் மற்ற எல்லா சாமியுமே பார்த்துட்டு வந்துட்டோம். துர்க்கை, அப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமி, அப்படி நிறைய சுவாமி, சுற்றி சுப்பிரமணிய சுவாமி, பிள்ளையார், எல்லா சாமியுமே பார்த்துட்டு வந்துட்டோம். கூடவே இந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குங்கிறத மைனூட்டாக பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்சது. நம்ம நிறைய பழைய கோவிலுக்கெலாம் போகும்போது நான் பார்ப்பேன் எந்த மாதிரிலாம் இப்போ எவ்வளவோ மிஷின் கட்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அந்த காலத்தில் கையாலேயே இவ்வளோ அழகாக ஒரு கல்லில் செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதெல்லாம் எப்போவுமே நான் நல்லா உத்து பார்ப்பேன். நான் எந்தளவு சாமி கும்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. பட் கோவிலுக்கெல்லாம் போனால் எனக்கு கூட்டம் இருக்காமல் இருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பொறுமையாக பார்த்துட்டு வருவேன். அந்த இது உண்டு எனக்கு. அப்புறம் நம்மளோட ஃபேவரெட்டுங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. சாமி கும்பிட்டு வந்ததும் தீபாராதனைலாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக சாப்பாடு லைனில் நின்று வாங்கிட்டு அழகாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப பெரிய கூட்டம் இல்லை, ஒரு மாதிரி மீடியமான கூட்டம் தான். ஸோ அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலைன்னா சிவராத்திரி ரொம்ப ஹாப்பியாகவே போணுச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.